வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். நீலகிரியில் நேற்று முன்தினம் இரவு முதல் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள மாயார் ஆற்றின் நடுவே உள்ள தரைப்பாலம் காற்றாற்று வெள்ளத்தால் மூழ்கியதால் உதகையிலிருந்து தெப்பக்காடு வழியாக கூடலூர் கர்நாடகா செல்ல போக்குவரத்திற்கு தடை. ஆற்றின் அருகே முதுமலை வளர்ப்பு யானைகள் மற்றும் பொதுமக்கள் யாரும் செல்லக்கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த நேற்று முன்தினம் இரவு முதல் 2 நாட்களாக இரவு பகலாக மழை பெய்து வருவதால் சிறு சிறு ஆறுகள் மற்றும் நீரோடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதேபோல் கூடலூரில் பெய்து வரும் மழை காரணமாக மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் முதுமலை புலிகள் காப்பகத்தில் அமைந்துள்ள தெப்பக்காடு தரைப்பாலத்திற்கு மேல் காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி உதகையிலிருந்து மசனகுடி தெப்பக்காடு வழியாக கூடலூர் மற்றும் கர்நாடகாவுக்கு செல்ல போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் மாயாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக முதுமலை யானைகள் முகாமில் உள்ள வளர்ப்பு யானைகளை ஆற்றுக்கு கொண்டு செல்ல வேண்டாம் எனவும், பழங்குடியின மக்கள் சுற்றுலா பயணிகள் மாயாற்றின் அருகே செல்ல வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கூடலூர் பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்.